வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரன்சி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். இப்போது அதில் நம்ம இப்போ ஒரு 4 கரன்சியை பற்றி பேசிக்ஸ் பார்ப்போம். இந்த பேசிக்ஸ் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ், இதனுடைய லைக்ஸ் வச்சு அடுத்து கரன்சிக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸாக நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அது உங்களுடைய ஹோப் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் கரன்சியை போக போகிறோம். இப்போ பேசிக் மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. எப்படி பார்க்கறது கரன்சி என்ன லெவலில் இருக்குது அப்படின்றது மட்டும் இந்த வீடியோ சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் க்ரோமில் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதை கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவலாக ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸ் எப்படி பார்க்கறது எல்லாமே தெரியும். பட் கரன்சின்றது நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை பாருங்கள், இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் கரன்சி ட்ரேட் பண்ணுறவங்க இது மேலே கண்ணாக இருக்கும். நார்மலாக ட்ரேட் பண்ணுறவங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகேங்களா. அதுக்கு தான் இங்கே டைரெக்டாகவே டிஸ்பிளே நமக்கு வச்சுருக்காங்க. இந்த 4 கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஓகேங்களா. அதுக்கு என்ன யூஎஸ்டி ஐஎன்ஆர், யுனைடெட் ஸ்டேட் டாலர்ஸ், இந்தியன் ருபீஸ், ஓகேங்களா. இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன ரேட்டில் இருக்குது பாருங்களா. ஃபஸ்ட்டு யூஎஸ்டின்னு இருக்குங்களா, அங்கே $1 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ $1 ஈக்குவல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரூபாயில் ₹70, கிட்டத்தட்ட 1.445 பைசாக்கள், கிட்டத்தட்ட ஒரு 14 பைசா அப்படின்ற ரேஞ்சில் நமக்கு இருக்குது. பாருங்கள், அந்த நாட்டு பணம் ₹1, நம்ம நாட்டை அந்த நாட்டு ₹1 நோட்டோ எடுத்துகிட்டு நம்ம நாட்டில் மாற்றினா ₹70 கொடுப்பாங்க, ஓகேங்களா. இதுதான் அதுக்கு மீனிங். அதே மாதிரி நம்ம இங்கேருந்து $70 14 பைசா எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் கொடுத்தோம் அப்படின்னா $1 நோட்டு கொடுப்பாங்க, ஓகேங்களா. அப்போது அவங்களுக்கும் நமக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைன்றதுனால ஒரு சின்ன ஒரு உதாரணம் இது சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து ஈரோ, ஓகேங்களா. ஈரோ, இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், அந்த ஈரோக்கு உண்டான சிம்பிள்ஸ், ஓகேங்களா. ஈரோ பார்த்தீங்க அப்படின்னா $78, கிட்டத்தட்ட 12 பைசா இந்த ரேஞ்சில் இருக்குது, ஓகேங்களா. 12 பைசா 83 பைசாக்கள் அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. அப்போ யூஎஸை கம்பேர் பண்ணும்போது ஈரோ அதிகமாக இருக்குது. அதாவது ஐரோப்பிய யூனியன் பணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது கிரேட் பிரிட்டன், ஓகேங்களா. பிரிட்டன் பணம், ஓகேங்களா. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $90.53 பைசான்ற ரேஞ்சில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஓகேங்களா. இந்த ஜப்பான் எண்ணில் பார்த்தீங்கன்னா 100 எண் பார்த்தீங்க அப்படின்னா $62.80 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது, ஓகேங்களா. இதுக்குண்டான வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை அதிகமாக ட்ரேட் பண்ணுறவங்க யார் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலரில் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வியூ ஆல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண பிறகு அதனுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. அடுத்து இந்த கான்ட்ராக்டை சும்மா அப்படி நீங்கள் வாட்ச் பண்ணி வச்சுங்க, என்ன ரேஞ்சில் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதே தான் இங்கே இருக்க கான்ட்ராக்ட் எல்லாமே. பெஸ்ட்டு பிட் குவான்டிட்டி, ஆஸ்க் குவான்டிட்டி நம்ம தெரியுங்களா, பிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அதே தான் இதுலேயும் இருக்குது. ஸ்ப்ரெட் அப்படின்னு இருக்குது, சேஞ்ச் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு, லாஸ்ட் எல்டிபி எவ்வளோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, வால்யூம் கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ வால்யூம் கான்ட்ராக்ட்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ க்ரோஸ் டேர்ன் ஓவர் ஆகிருக்கு, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது ஒவ்வொன்றுத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இதில் எதில் அதிகமான ட்ரேட் நடந்திருக்குன்றது மேலேயே லிஸ்ட் ஆகிடுது, ஓகேங்களா. அது என்ன பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆரில் தான். சரிங்க, இப்போதைக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சிக்கு உண்டான அடுத்த லெவல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.